வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "என் மேல் விழுந்த மழைத்துளியே" கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இவன் அறைக்குள் நுழைகிறான் என நிச்சயம் ஷாலுவுக்கு தெரியும். ஆனால் இவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவள். பால்கனி வழியே எங்கோ பார்த்திருந்தாள். சாரி ஸ்ரீ, அது இவன் ஆரம்பிக்கவும் சொன்னாள். எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். புரியாமல் அவள் முகம் பார்த்தான். நீங்களும் ரேயாவும் பேசின எல்லாம் இங்க கேட்டுச்சு. மொபைலை தூக்கி காண்பித்தாள் ஷாலு. ரேயா மொபைலில் ஷாலுவை ஆன்லைனில் வைத்து கொண்டுதான் சரணிடம் பேசியதே. கவுத்துட்டீங்களா? சரியான ரவுடி கோஷ்டிப்பா இது. ஆனாலும் நான் ஒரே பையனா போனதை நினைச்சு இன்னைக்களவுக்கு நான் என்னைக்குமே ஃபீல் செய்தது இல்லப்பா. அங்க இன்னும் ஆன்லைனில் இருந்த ரேயா ஸ்பீக்கர் வழியாக கத்தினாள். அதான் திரும்பவும் ஷாலிட்ட வந்து நீங்க அதே கதையை சொன்னா டைம் வேஸ்ட் ஆகுமேன்னு உங்களுக்கு டைம் சேவ் செய்து கொடுத்தா இப்படித்தான் திட்டுவீங்களா? இருங்க இருங்க, கல்யாண டேட் இன்னும் 4 மாசம் கழிச்சு தான். ஏய் ரேயா, ஃப்ரிட்ஜில் கஸ்டர்டு செய்து வச்சிருக்கேன். ஷாலுதான். ஓ, வேலை முடிஞ்சதும் என்னை கட் பண்ண பார்க்குறியா? நத்திங் டூயிங். காலையில் யார் கஸ்டர்டு சாப்பிடுவா? எனக்கு வேண்டாம். நான் இப்படித்தான் ஆன்லைன் மானிட்டரிங் டில் வெட்டிங். சாரி, ஐ ஹவ் ஹர்ட்டட் யூ. ஐ டிடன்ட் மீன் இட். ஐ லவ் யூ. சரண் சொல்ல அவசரமாக மொபைலை பார்த்தாள் ஷாலு. ரேயா ஏற்கனவே இணைப்பை துண்டித்து விட்டிருந்தாள். அப்புறம் என்ன, அடுத்த சில தினங்களில் என்கேஜ்மெண்ட். 1 மாதத்தில் கோலாகல திருமணம் சென்னையில். திருமணத்திற்கு பின் ஷாலு சரித்திரனுடன் அவனது அலுவலகம் செல்லத் தொடங்கி இருந்தபோது ரேயா தன் தந்தையுடன் சென்னையில் தன் அலுவலகத்தை தொடங்கி இருந்தாள். காலம் பறந்தோட 2ஆம் வருடம் விண்யத் உதயம். ஷாலு சரத்ரன் வாழ்க்கை சர்க்கரை பந்தலில் சிந்திய தேன்மழை காலம். அப்பொழுது ஆரம்பத்தில் எல்லாம் இயல்பாக இருப்பது போல் காண்பித்து கொள்ள ரேயு மிகவும் சிரமப்பட்டாள். ஆனால் இத்தனை வருடத்தில் ஒரு வகை இயல் நிலைக்கு வந்திருந்தாள். அவ்வப்போது ஆதிக்கின் நினைவு ஒரு முள்ளாக படு ஏக்கமாக அவளை குத்தினாலும் அதை கையாள கற்றிருந்தாள். இதில் இப்பொழுது இந்த ஆதிக்கின் வருகை, அதோடு சரணின் அழைப்பு வேறு. இப்பொழுது முன் சென்று கொண்டிருந்த ஆதிக் தன் வாகனத்தை ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் முன் நிறுத்துகிறான். அவனை தொடர்ந்து அவளும். ஆனால் இங்கு என்ன வேலை? ரே, ஃபியூ மினிட்ஸ் ப்ளீஸ், இப்ப வந்துடுவேன். வார்த்தையையும் தாண்டி ஆதிக்கின் முகம் கெஞ்சிய கோலத்தில் நின்று போயிருந்தது இவள் மனம். காரில் காத்திருக்கும் நேரத்தில் அழைத்தாள் சரணை. அத்தா, சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்ப காரை பார்க் செய்துட்டேன். ரொம்ப சீரியஸான இஷ்யூ எதுவும் இல்லை இடி. ஆனா இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். என்னத்தா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ பில்டப்? அதுவா, கல்யாணத்துக்கு முன்ன உன்னைய பிடிக்கலைன்னு ஒரு பையன் சொன்னா சோ வாட்னு போயிடுவான் உன் அக்கா. ஆனா கல்யாணம் செய்ய போறவன் ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அவ எடுத்த அவதாரம் இருக்கே, அதான் அவ தங்கையாச்சே நீ. அது மாதிரி ஒரு விஷயம் உன்னட்ட பேசணும். நீ எப்படி ரியாக்ட் செய்வேன்னு தெரியல, அதான். ரேயா முகம் அஷ்டகோணலாகியது நிஜம். உங்களையே ரெக்கமெண்டேஷனுக்கு பிடிச்ச அந்த லூசு யாரு? காய்ந்தாள் பெண். ச்சே, இதென்ன, இதுக்கு எடுத்த உடனே டென்ஷன் ஆகிற? ஒரு பையன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சா பிடிச்சா கன்சிடர் செய், இல்லைனா இக்னோர் செய்துட்டு போ. இதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம்? அதோட நான் சொல்ல வந்த விஷயம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஒரு சின்ன இன்ட்யூஷன், அவ்வளவுதான். என்ன இடி பதில காணோம்? அதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பான்னு பார்க்கேன். சொல்லுங்க பார்ப்போம் உங்க இன்ட்யூஷனை. அந்த வந்தனா டிஜிபி அங்கிளுக்கு கால் செய்தாங்க. அப்ப நானும் அங்கிள் கூட இருந்தேன். அதான் விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ம், முன்னால ஆதிக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ம், அந்த ஆதிக்கு இப்போ உன்னை ரீச் செய்ய ட்ரை பண்றாராம். அவன் இன்டென்ஷன் சரியா தெரியல. ரேயாவை அலர்ட் செய்து வைங்கன்னு கால் செய்தாங்க. ரேயா அருகில் நின்ற ஆதிக்கின் வாகனத்தை ஒரு முறை பார்த்து கொண்டாள். எனக்கு என்னமோ ஒரு ஃபீல், அவர் முன்னமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சது மேலையோன்னு சரண் சொல்ல குப்பென இவள் இதயம் தாறுமாறா எங்கோ ஏறியது. இல்லத்தா, என்கிட்ட அவர் தெளிவா சொன்னாரே. தான் இயல்பா இருப்பது போல் காண்பிக்க பெரும் பாடுபட்டாள் ரேயா. என்ன சொன்னார்? எப்ப? துருவினான் சரித்திரன்.
ஆதிக் பற்றி சரணிடம் யாரும் எப்போதும் எதையும் பேசியதில்லை. டியூ டு த சென்சிட்டிவிட்டி. அன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே, அன்னைக்கு தான். ஓ, தட்ஸ் குட். என்ன சொன்னார்? அது எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்னு சொன்னார். இன்ட்ரெஸ்டிங். அன்னைக்கு கூட அவர் உன்னைத்தான் கூப்பிட்டு பேசியிருக்கார். உன்கிட்ட தான் தான் சம்மதத்தை சொல்லியிருக்கார். இப்பவும் உன்னைத்தான் ரீச் செய்ய ட்ரை பண்றார். ச்சே, சும்மா இருங்கத்தா. ஆதிக்கு நான் முன்னமே பழக்கம். அதான். எக்ஸாக்ட்லி. இது எதுவும் அவர் பொண்ணு கேட்ட பொண்ணு கூட அவருக்கு கிடையவே கிடையாது. பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட பொண்ணுகிட்ட கேட்காம உன்கிட்ட மட்டும் பேசிட்டு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வீட்டுக்கு வந்திருக்காங்க பொண்ணு கேட்டு. அவங்க வீடும் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் தான். சொல்லும் போதே நெருடியது ரேயாவுக்கு. இவளிடம் பழகத்தானே செய்தான். சும்மா எதுக்குத்தான் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு வந்தாங்க. பிரச்சனை ஆகிட்டு கதை முடிஞ்சும் போச்சு. ஓகே அன்றில், சொல்லணும்னு தோணுச்சு, அதான். சரண் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஷாலு ஏதோ சொல்வது கேட்கிறது. இரு ஸ்ரே, இந்தா வரேன், தன் மனைவியிடம் பதில் சொல்கிறான் சரத்ரன். சரண் இணைப்பை துண்டிக்கவும் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் ரேயா. அவன் சொன்ன கோணத்தில் அன்றில் ஸ்ரே. அவளையும் அறியாமல் அவள் நகம் வாயிடம் வசமாக வாங்கி கட்டி கொண்டிருந்தது. திரும்பவும் நான் ப்ரீகேஜி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் தேடணும் போல. ஆதிக் தான் போலீஸ் யூனிஃபார்மில் இருந்து செமி கேஷுவல்ஸுக்கு மாறி இருந்தான். இவள் கார் அருகில் வந்திருந்தான். அவன் சட்டென ஏதோ புரிகின்றது. எல்லாம் தெரிந்தே விட்டது. கார் கதவை திறந்து கொண்டு அவன் முன் சென்று நிற்கிறாள். தன் கையால் அவன் தாடையை பற்றி அவன் கண்களை தன் முகத்தில் நிறுத்தி, நான் யாரு ஆதிக்? என் பேர் என்ன? கொடும் எதிர்பார்ப்பும் படு ஏக்கமுமாய் இவள். கடை முன் போவோர் வருவோர் பற்றி எல்லாம் அப்பொழுதுக்கு அவளுக்கு அம்னீஷியா. ஹேய் என எதையோ சொல்ல ஆரம்பித்த ஆதிக் அடுத்த நொடி, ஷாலுவா உனக்கு அக்கா என்றான் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய். ரேயா தான் மூத்த பொண்ணுன்னு ராஜ்குமார் அங்கிளே சொன்னாங்களேடா. அவனை தன் மொத்த பலத்தோடும் இறுக்கி அணைத்து அவன் மார்பில் அழுகையில் வெடித்து கொண்டிருந்தாள் ரேயா. என்கிட்டயே என் அக்காவை மேரேஜ் செய்ய ஆசைப்படுறேன்னு சொன்னீங்க. அப்படி எப்படிடா சொல்வேன்? ஐ நெவர் மென்ட் தட் ரேயுமா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் செத்துட்டேன். அவள் காதருகில் குனிந்தான். ரேயு, உனக்கே தெரியும். ஐ ஆல்வேஸ் லவ்ட் யூ அண்ட் ஐ நெவர் லவ்ட் எனி ஒன் எல்ஸ். அவள் உயிர் வரை காய்ந்திருந்த பாலைவனத்தில் பால் மழை பருவம். அவள் கார் கதவை திறந்து அவளை காருக்குள் மெல்ல அமர்த்தினான். உன்னை தவிர யாரையும் நான் கல்யாணம் செய்ய நினைச்சதே கிடையாது ரேயுமா. உன் அப்பாட்ட இப்பவே போய் நம்ம வெட்டிங் பத்தி நான் பேசுறேன். குனிந்து நின்று பேசிக் கொண்டிருந்த ஆதிக்கின் காலரை பற்றி பலமாக இழுக்கிறது ஒரு கை. சட்டென திரும்பி பார்க்கிறான் ஆதிக். பப்ளிக்ல பொறுக்கித்தனம் செய்யற நீ எல்லாம் ஒரு எஸ்பி. வந்தனா டிஜிபி சிங்க குரலுடன் சிடுமூஞ்சி முகத்துடன் அவசரமாக எட்டி பார்க்கிறாள் ரேயா. ஆன்டி, அவங்கள விடுங்க ஆன்டி. துள்ளி இறங்குகிறாள். மேம், நத்திங் லைக் தட். ஆதிக் சூழ்நிலையை புரிய வைக்க முயல்கிறான். இப்பொழுது இறங்கிய ரேயாவை இரும்பு பிடியாய் பிடிக்கிறார் வந்தனா. உன் நிழல் கூட இவ மேல விழக்கூடாது. ரேயாவை தர தரவென இழுத்து கொண்டு தன் ஜீப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினார் வந்தனா டிஜிபி. ரேயா இதை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. அவளை யாரும் இவ்வளவு மரியாதையின்றி நடத்தியதும் இல்லை. வந்தனா ஆன்டி மேல் அவளுக்கு வெகு மரியாதை உண்டு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆபீசர். இவள் குடும்பம் மீது அக்கறை உள்ளவரும் கூட. இன்ற கல்லூரி விழாவில் ஆதிக் அரஸ்ட் நாடகம் நடத்திய போது இவளை அவரைத்தான் அழைக்க முனைந்தாள். ஆனால் இது என்ன விதமான நடவடிக்கை? பொது இடத்தில் போலீஸ் யூனிஃபார்மில் வந்து இவளை இப்படி இழுத்து சென்றால், அதுவும் இத்தனை வருடமாய் இவள் இதயத்தை அறுக்கும் துன்பம் முடிவுக்கு வரும் வேளையில். துடித்தபடி ஆதிக்கை பார்த்தாள். அவனிடம் பேச 1000 விஷயங்கள் இருக்கின்றன இதயத்தில். ஆன்டி, விடுங்க ஆன்டி, அவங்க எதுவும் தப்பா செய்யல ஆன்டி. வந்தனா கையில் இருந்து விடுபட முனைந்தாள். அவரோ அவளை இன்னும் வேகமாய் அழுத்தமாய் இழுத்தபடி நடந்தார். ஆதிக்கோ அவசரமாக ரேயுவை பார்த்து, நீ அவங்க கூட வீட்டுக்கு போ ரேயு, ஐ எம் ஜஸ்ட் கமிங் ஆஃப்டர் யூ. கெஞ்சலும் ஆறுதலுமாய் சொன்னவன். ஒரு எஸ்பி பப்ளிக்ல டிஜிபியை இன்சல்ட் செய்த மாதிரி ஆகிடக்கூடாது. அழுத்த குரலுக்கு மாறி இருந்தான். இந்த வார்த்தைகள் வந்தனாவை குத்தி இருக்க வேண்டும். அவர் பிடியின் அழுத்தம் குறைந்தது. ஆனாலும் விடவில்லை.
அஞ்சல், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வா அப்பாட்ட பேசிக்கலாம். வாங்க ஆன்ட்டி, அப்பாட்டியே பேசுவோம். ரேயாவும் ஒரு முடிவோடு தான் இருந்தாள். அவள் குரலிலும் உறுதி இருந்தது. பயந்து சாகவும் பதறி தவிக்கவும் குழம்பி நோகவும் அவள் என்ன 19 வயதிலா இருக்கிறாள்? இத்தனை வருடம் எத்தனையாய் தவித்தாயிற்று. இதற்கு மேலும் காத்திருப்பதில் பொருள் ஒன்றும் இல்லை. அதோடு அப்பா இவளுக்கு வேறு வரன் பார்க்கிறார் என்பது போல் கல்லூரி சேர்மன் சொன்னதும் ஞாபகத்தில் இருக்கிறது. வேறு புது குழப்பம் முளைக்கும் முன் அப்பாவிடம் மனம் திறந்து பேசிவிட வேண்டும். சரி, என் கூட வா. இவள் கையை விட்டுவிட்டு வந்தனா நடக்கத் தொடங்கி இருந்தார். இல்ல ஆண்டி, என் கார் இங்கதான் இருக்குது, அதிலேயே வரேன். அப்படிலாம் உன்னை தனியா விட முடியாது, மறுத்தார் வந்தனா. அவரை வினோதமாய் பார்த்தாள் ரேயா. அப்படியானால் ஆதிக் சென்னையில் இருக்கும் வரையுமே ரேயா இனி எங்கும் தனியாக போக கூடாதாமா? ஆதிக், நீங்க ஏன் கார்ல வீட்டுக்கு வந்துடுங்க, கீ கார்ல தான் இருக்குது. ஆதிக்கை எந்த காரணத்தை கொண்டும் தான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை என்பதை காண்பிப்பதில் ரேயா உறுதியாயிருந்தாள். முளைத்த சிறு புன்னகையுடன் அவளுக்கு சம்மதமாய் சற்றே தலையசைத்தான் அவன். பால் வண்ண பருவத்தில் 10 வயதில் பார்த்தவளுக்கும் இவளுக்கும் தான் எத்தனை வித்தியாசம்! அந்த சூழலிலும் அவளை ரசிக்க தோன்றியது அவனுக்கு. அவளும் அவன் மீதிருந்த பார்வையை விலக்காமலே வந்தனாவின் வாகனத்தில் ஏறி அமர்ந்தாள். அவன் பார்த்து கொள்வான். என்னவன் எனக்கு போதுமானவன். பள்ளி நாட்கள் போல் இப்போது தவிப்பில்லை. ஏதோ ஒரு நிறைவு திருப்தி சூழ நிலையை தாண்டி இன்று அவன் அவளுக்கு பெரிதாக தெரிகிறான். விழியால் பருகி உயிரில் சேமித்தாள் அவனை. வந்தனாவின் வாகனம் நகர்கிறது. ஆதிக் அவளுடைய காரில் அவர்களை பின்தொடர்கிறான். இடப்புறம் இருந்த கண்ணாடியில் தன் வாகனத்தை பின்தொடரும் தனது காரை பார்த்த வண்ணம் இருக்கிறாள் ரேயா. தன் காரில் இருந்து அவசரமாய் இறங்கியவளை அப்படியே தன் காரில் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார் டிஜிபி வந்தனா. அதனால் ரேயாவின் மொபைல் அவளது காரிலேயே கிடந்து போனது. சரித்திரனுக்கு தனது இன்ட்யூஷன் மேல் இருந்த நம்பிக்கையை விடவும் கூட இப்பொழுது வேறு ஒரு விஷயம் உறுதியாக தெரிகின்றது. ரேயா ஆதிக்கை விரும்பி இருக்கிறாள் என்பதுதான் அது. அவள் இப்பொழுது ஒரு பிசினஸ் உமன். பலருடனும் பேசி பழக வேண்டிய சூழலில் இருப்பவள். ஆண்களிடம் தயங்கி விலகி ஓடுவது அவள் வழக்கம் கிடையாது. எனினும் எல்லோருடனும் ஒரு கோடு கிழித்தது போல்தான் பழகுவாள். அவள் உரிமை எடுத்து பழகுவதெல்லாம் குடும்பத்திற்குள் மட்டும்தான். ஆண் நட்பென்பது அறவே கிடையாது அவளுக்கு. ஆனால் ஆதிக் பற்றி அவள் குறிப்பிட்ட எதிலும் இயல்பான ரேயாவை காண முடியவில்லை சரித்திரனால். அதோடு அவள் பேசிய விதம் காயம் வெளிப்பட்டு விடக்கூடாதென மூடி பேசும் வகை. சரித்திரனுக்கு தன் ஒன்றுவிட்ட தம்பிக்கு ரேயாவை மனம் முடிக்கலாம் என்ற எண்ணமும் ஆசையும் இருக்கிறதுதான். அவள் படிப்பு முடியட்டும் என்ற நினைவில்தான் அந்த பேச்சை அவன் தொடங்காதிருந்ததே. ஆனால் இப்பொழுதோ ஆதிக்கும் அவளும் ஒருவரை ஒருவர் விரும்பி இருந்தால் அவர்களை சேர்த்து வைப்பதை தன் முதல் கடமையாக எண்ணினான் அவன். காதலின் வலியும் சுகமும் அறிந்தவன் அல்லவா? அதோடு ரேயாவின் நல் வாழ்க்கை என்பது அவனது வெறும் ஆசை அல்ல, அது அவனது தேவை. அவனை பொறுத்தவரை அவள் நன்றாக வாழ்ந்தாக வேண்டும். ஷாலுவுக்கு மட்டுமல்ல, அவனுக்கும். அவள் தங்கை அல்லவா? அப்பொழுது பேசும் பொழுது அவள் ஆதிக் பற்றிய பேச்சை தவிர்க்கிறாள் என புரிந்ததால் பேச்சை முடித்து கொண்டிருந்தான் அவன். ஆனால் இதை இவன் இதோடு விடுவதாயில்லை. அவள் மனம் நோகாமல் உண்மையை கண்டுபிடித்து அவனால் ஆன எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும். மனதிற்குள் உறுதி பூண்டிருந்தான். இப்பொழுது அவனுக்குள் வேறு ஒரு எண்ணம் இயல்பாய் இருப்பது போல் காண்பித்து கொண்டாலும் ரேயா ஆதிக் பற்றிய பேச்சில் உணர்ச்சி வசப்பட்டாள் என்பது நிஜம். ஒழுங்காய் அலுவலகம் சென்று சேர்ந்து விட்டாளா? ஹி வாஸ் கன்சர்ன்ட். அவளது அலுவலகத்திற்கு அழைத்தான். அவள் மட்டுமல்ல, ராஜ்குமாரும் அங்கு இல்லை என தெரியவும் அவனுக்குள் ஏனோ ஒரு தவிப்பு வந்து உட்கார்ந்தது. தந்தை மகள் இருவரில் ஒருவராவது அலுவலகத்தில் இல்லாமல் இருப்பது என்பது அவன் அறிந்தவரை அசாத்தியம். ஆக திரும்பவுமாக ரேயாவை தொடர்பு கொண்டான். இப்பொழுது ஆதிக் அருகில் இருந்த ரேயாவின் மொபைல் சிணுங்கியது. அத்தான் காலிங். அதை காணவும் இணைப்பை ஏற்றான் ஆதிக். ஹலோ. ரேயாவின் எண்ணில் ஒரு ஆண் குரல் பதில் அளிக்கவும் ஒரு நொடி எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று சரித்திரனுக்கு புரியவில்லை. ஹலோ,
நான் ரேயாவோட பிரதர் இன்லா பேசுறேன். ரேயாட்ட பேசணும். ஐம் சாரி. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஐம் ஆதிக். ரேயு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அவ மொபைல் மட்டும் இல்ல. அவ காரும் இப்போ என் கையில தான் இருக்குது. பை த வே, நீங்களும் இப்ப ரேயா வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம்னா, ரேயு என்ற ஆதிக்கின் வார்த்தையிலேயே சருத்திரனுக்கு தேவையான அத்தனை விளக்கமும் கிடைத்து விட்டதுதான். ஆனால் இப்பொழுது ஆதிக்கின் திட்டம் என்ன என்பதும் அஞ்சலின் மனநிலை என்ன என்பதும் அவனுக்கு தெரிந்தாக வேண்டுமே. நான் ராஜ்குமார் அங்கிள்கிட்ட எங்க வெட்டிங் பத்தி பேச போறேன். என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரக்கூட டைம் தரல டிஜிபி வந்தனா மேடம். ரேயுவ அவங்க கையோட கூட்டிக்கிட்டு போறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அங்க இருந்தா நல்லா இருக்கும். ஷியோர், நான் இப்பவே கிளம்புறேன். வி வில் மீட் தேர். இதை விட பெரிய விளக்கம் எதையும் கேட்டுக்கொண்டிருக்க இது நேரம் இல்லை. கிளம்பி விட்டான். சோ வந்தனாவின் வாகனத்திலிருந்து ரேயா இறங்கும்போது அங்கு அவளை எதிர்கொண்டது சரித்திரனும் தான். அவர்களை தொடர்ந்தே வந்து இறங்கினான் ஆதிக். எது எப்படியோ ஆதிக்கை பார்வையால் ஸ்பரிசிப்பதே ஓர் ஆனந்த விடுதலையாய் உயிர் வரை தித்திப்பாய் உணர்ந்தாள் ரேயா. அதுவும் அவளது வீட்டு வளாகத்திற்குள். அவள் அவனாய், அவளுக்கே அவளுக்கு உரியவனாய், அனைவரையும் மறந்து அவள் பாதங்கள் அவன் புறமாய் வரவேற்பாய், புன்னகையோ முகம் முழுவதுமாய். அவனுமே மலர்ந்து சிரித்தான். அவளை பார்வையில் வாங்கியவுடன் அவள் கண்கள் அவன் இதழில் புன்னகை ஆரம்பிக்கும் இடத்தில், வாங்க மேடம், வாங்க ஆதிக். சரித்திரன் தான் நடப்பு உலகிற்கு இருவரையும் கொண்டு வந்தான். வந்தனா சிறு தலையாட்டலுடன் அதை ஏற்று திரும்பி பாராமல் வீட்டு வாசல் நோக்கி செல்ல, சரித்திரன் நீட்டிய கை பற்றி குலுக்கினான் ஆதிக். அத்தா, இவங்க ஆதிக். ஆதிக், இவங்க தான் என் அத்தா சரித்திரன். தன் பங்குக்கு இருவரையும் பரஸ்பர அறிமுகம் செய்தாள் ரேயா. சரித்திரனின் கண்கள் ரேயாவின் மீதே இருந்தன. ரேயாவின் கண்களோ ஆதிக்கின் மேல். சிறு சிரிப்புடன் சரித்திரனும் இப்பொழுது திரும்பி வீட்டு வாசல் நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு தெளிவாகவே புரிந்துவிட்டது ரேயாவின் விருப்பம். ரேயா இப்பொழுதும் ஆதிக்கைத்தான் பார்க்கிறாள். மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அவள் கண்களுக்கு மையிட்டன. வாங்க ஆதிக். அவள் குரலிலும் அதே உணர்வுகள். வந்திருக்கும் சூழல் எதுவாயினும் அவன் வந்திருப்பது அவளை பெண் கேட்க அல்லவா? சிறு துள்ளலும் சற்று வெட்கமுமாக ஆதிக்குடன் இணைந்து தன் வீட்டு வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்கிறது அவனிடம் பேச. ஆனால் எதை பேச? மனவெளியில் இடைவெளி என எதுவும் இல்லை இருவருக்கும். ஆரம்பித்தவுடன் அணைக்க முடிந்ததே அவளால் அவனை. ஆனால் இப்பொழுது இங்கு இவள் என்ன பேச வேண்டும்? என்ன திடீர்னு யூனிஃபார்ம்ல இருந்து கேஷுவல்ஸுக்கு மாறிட்டீங்க? இயல்பா இருக்கட்டும் தொடக்கம். யூனிஃபார்ம்ல எஸ்பியா இருந்துகிட்டு உன்னிட்ட ப்ரப்போஸ் பண்றது சரியா படல, அதான். உண்மையை உள்ளபடியே சொன்னான் அவன். இயல்பாய் பேசும் நிலையில் இல்லையா அவன்? அல்லது இயல்பே இப்படித்தானா? ஜிவ்வென்ற ஏதோ ஒன்று அவளுள். சிறு உதடுகடிப்பால் தன் உணர்வுகளை சமனப்படுத்தினாள் அவள். அங்கிளை மீட் பண்ண இது ஓகேவா? இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆதிக். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சிறு வெட்க உணர்வு இருந்தாலும் மனதில் பட்டதை சொல்ல முடிகிறது தான் அவளுக்கு. உன்னை போலத்தான் நானும் இன்னும் ஒளித்து மறைத்து உறவாடி கொண்டிருக்க விருப்பம் இல்லை என்பதன் குறியீடு இது. எனக்கு நீ செய்கிற எல்லாமே பிடிக்கும் அவன் சொல்ல. சிலீர் அவள் வயிற்றில் பனிமழை காலம். ஒரு நொடி அவனை பார்த்துவிட்டு மீண்டும் பார்வையை வீட்டு வாசல் புறம் திருப்பிக் கொண்டாள் ரேயா. என்ன முயன்றும் கன்னம் சிவப்பதைத்தான் அவளால் தடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு தடவை உன் வாட்டர் டேங்க் ஐஸை உருட்டி நீ பார்க்குறப்பவும் எல்லாத்தையும் உளறடி வேணும்னு ஒரே டென்ஷனாக இருக்கும். முன்பு அவனோடு கொண்டாடிய அந்த பிறந்த நாளில் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் வைத்து இவள் கண் பார்த்துவிட்டு அவன் தன் தலையை சிலுப்பி தான் சொல்ல வந்ததை சொல்லாமல் போனது ஞாபகம் வருகிறது ரேயாவுக்கு. நான் உளறி அதை கேட்டு நீ எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுப்பேன்னு அழுதுட்டனா? அவன் விளையாட்டாய் சொல்லி கொண்டு போக, நிஜமாவே நான் அப்படி செய்வேன்னு நினைச்சீங்களாப்பா? அவன் கண்களை பார்த்து நேரடியாக கேட்டு வைத்தாள். விஷயம் அதில்ல ரேயு. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். பட் நானும் ஸ்டூடெண்ட், நீயும் அதுவும் ஸ்கூல் கோயிங் கேர்ள். நான் எப்படி ப்ரப்போஸ் செய்யறதாம்? அது தப்பு. அப்ப நானே எங்க அப்பாவை டிபெண்ட் ஆகி இருந்தேன். இப்பொழுது அவன் விளையாடவில்லை.
அக்மார்க் உண்மை இருந்தது அதில். நான் கோர்ஸ் முடிக்கவும் கூட உன்னிட்ட ப்ரப்போஸ் செய்யறதா பிளான் இல்ல. நீயும் உன் ஸ்டடீஸை கம்ப்ளீட் செய்யணும். நானும் அதுக்குள்ள பிசினஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடணும். அதுக்கு பிறகுதான் எல்லாம்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் எதுக்கு இடையில வந்து இப்படி செய்தானாம்? விழி உயர்த்தி வேதனையோடு அவனை பார்த்தாள். விளக்க யாசகம் அவள் கண் எனும் காதல் சாலை எங்கும். உன் அப்பா தன்னோட மூத்த பொண்ணு ரேயாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதா தேவநேசன் அங்கிள்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்பி இருந்தாங்க. நம்ம பக்கம் பையன் வீட்ல இருந்து தான் முதல்ல ப்ரப்போசல் ஆரம்பிக்கணும்னு உனக்கு தெரியும் தானே? அதனால உங்க அப்பா எங்க அப்பாட்ட நேரடியா பேசாம எனக்கு ரேயாவை டேவியோட மகனுக்கு கொடுக்க இஷ்டம். பட் அவங்க வீட்ல அப்படி எண்ணம் இருந்தா பொண்ணு கேட்டு வர சொல்லுன்னு தேவநேசன் அங்கிள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. தேவநேசன் அங்கிள், எங்க அப்பா, உங்க அப்பா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ்னு உனக்கு தெரியும் தானே? ஆ, ஆனா அப்பா ஷாலுவத்தான் ரேயான்னு கூப்பிடுவாங்க. பரிதாபமாய் சொன்னாள் ரேயா. ஆ, அது இப்பதான் கொஞ்சம் முன்னால புரிஞ்சது. வெரி ஸ்ட்ரேஞ்ச் பழக்கம். கண்டிப்பா இப்படி இருக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியல. அது ஷாலுவோட நேம், ஷாலோம் ஸ்ரேயா. அவ பிறந்ததுல இருந்து அவளை அப்பா ரேயான்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. ஏன்னா அந்த ரேயா அப்பாவோட அம்மா ஞாபகமா வச்ச பேர். மற்றபடி எல்லாரும் அக்காவை ஷாலுன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நான் பிறக்கவும் எனக்கு என்னோட இறந்து போன சித்தப்பா ஞாபகமா அன்பி ரேயான்னு பேர் வச்சாங்களாம் எங்க அம்மா. சித்தப்பா நேம் ஆண்ட்ரூ. அதை தமிழ்ல அந்தி ரேயான்னு சொல்வாங்கல்ல, அதை வச்சுட்டு அம்மா வச்சுட்டாங்க போல. அப்பாவுக்கு அம்மா ஆசைக்கு நோ சொல்ல இஷ்டம் இல்ல. பட் அந்திரேயா மேல் நேம் இல்லையா? அந்திரேயா மேல் நேம் இல்லையா? அதனால் அதான் டெடிகேஷன்ல அந்தி ரேயான்னு வச்சுட்டு ஸ்கூல்ல ரேயான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாரும் என்னை ரேயான்னு கூப்பிடுவாங்க. பட் அப்பா ஷாலுவ ரேயான்னு கூப்பிடுறதால என்னை அன்றில்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க போல. அதான். ஓ, எங்க வீட்டில் ஃபார் இயர்ஸ் உங்க ஃபேமிலி கூட ரொம்ப டச்ல இல்லை இல்லையா? ஸோ ரொம்ப டீட்டெயிலா இதெல்லாம் தெரியாது. அதோட ராஜ்குமார் அங்கிள் என் என்னட்ட பேசுறப்ப எங்க மேஜர் ஆகி 5 இயர்ஸ்க்கு பிறகு ரேயா பிறந்தா. அது எங்களுக்கு சன், ரேயா எங்களுக்கு டாட்டர்னு ஒரு முழுமையான குடும்பமா ஃபீல் பண்ணோம்னு சொன்னாங்களா. ஸோ மூத்த பொண்ணு ரேயா, அது நீனே மனசுல பதிஞ்சிட்டு ஃபோட்டோல வேற ஷாலு. சாரி அண்ணின்னு சொல்லணும். ஷாலு அண்ணி ரொம்ப குட்டியா இருந்தாங்க. நீயும் தப்பி தவறி கூட அவங்கள அக்கான்னு சொன்னதில்ல. இதெல்லாம் சேர்ந்து நான் புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் தப்பா இருக்கும்னு தோணவே முடியாம செய்திருச்சு. அவ காலேஜ்லயும் நான் ஸ்கூல்லயும் படிக்கிறத வச்சு எப்படி யோசிக்காம போனீங்க? ஷாலு ஹாஸ்டல்ல இருக்கா அப்படின்னு தான் நீ சொல்லியிருக்க. அது காலேஜா ஸ்கூலான்னு எனக்கு எப்படி தெரியும் ரேயு? ஆனா உங்க காலேஜ்ல அவளுக்கு அட்மிஷனுக்கு, அதுவும் பிஜி அட்மிஷனுக்கு வரப்ப தான் நீங்க என் மாமா, அவளுக்கு சித்தப்பான்னுலாம் ரொம்ப தெளிவா முறையெல்லாம் சொல்லி பேசுனீங்க. அப்புறம் நான் அங்க எதுக்கு வந்தனா? ஆதிக்கின் முகத்தில் இப்பொழுது அழகான சிரிப்பு வந்திருந்தது. அவன் பார்வையில் ரசனையும் இன்னும் ஏறி இருந்தது. அப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவன் முகபாவமே காட்டியது. அவன் முதல் பார்வையே எந்த கோணத்தில் இருந்தது என காதல் ரசம் கண் முழுவதும். அப்போ நான் ஜஸ்ட் 11th முடிச்சிருந்த. ஒருவித சிணுங்கலும் கண்டனமுமாய் ரேயாவின் குரல். அது விளக்கமா சொன்னாதான் சரியா இருக்கும். அம்மாவுக்கு தன் மருமக உங்க வீட்டில் இருந்ததான்னு ஒரு தாட், ஒரு பிலீஃப். அப்போ எனக்கு எம்எஸ் அட்மிஷன் லாஸ் ஏஞ்சல்ஸில் கிடைச்சிருந்தது. அதுக்கு அனுப்ப முன்னால என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உன் கல்யாணத்தை பத்தி எங்களுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு ஏத்தபடி நடந்துப்பன்னு நம்புறோம்னு சொல்லி வச்சாங்க. அப்ப எனக்கு ஆக்சுவலி எரிச்சலா தான் வந்தது. பட் அன்னைக்கு நீ எங்க காலேஜ் வந்திருந்தியே, அன்னைக்கு நைட் தான் எனக்கு யூஎஸ் ஃப்ளைட். ஒரு சின்ன வேலைக்காக காலேஜ் வந்திருந்த. ஜஸ்ட் கிளம்புற டைம் தான் எங்க லேப் விண்டோ வழியா காரிடார்ல நின்ன நீ என் கண்ணில் பட்ட. என்னன்னு தெரியல, அது அந்த ஏஜா இல்ல அந்த டிவைன் கைடன்ஸா வெறும் ஃபீலிங்ஸான்னு அந்த நொடி உன்னைய எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா, எஸ் தோ ஐ நோ யூ ஃப்ரம் தி பிகினிங்னு ஒரு ஃபீல். டில் த டெத் சேர்ந்தே தான் இருக்க போறோங்கிற மாதிரி, யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஒன் செல்ஃப்ன்ற மாதிரி. பார்த்தா பக்கத்துல ராஜ்குமார் அங்கிள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ அப்பான்னு கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு நான் இருந்த டைரக்ஷனை பார்த்து வர. எங்க அம்மா சொன்ன கல்யாண பிளான் வேற. பேக் ஆஃப் தி மைண்ட்ஸ் அப்பவே தெரிஞ்சிட்டு ஐ ஆம் எங்கேஜ்டுன்னு. அதுவரை அவன் முகம் பார்த்திருந்தவள் இப்பொழுது அவன் பார்வை தாங்காமல்
ஸோ அப்ப இருந்தே மைண்ட்ல அப்படி புரிஞ்சுட்டு, தப்புன்னா என் அம்மாவத்தான் நீ போய் சொல்லணும். இன்ஃபாக்ட் அன்னைக்கே விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டு தான் நான் கெளம்புனேன். அவங்களுக்கு மகா சந்தோஷம். இதுல விஷயம் என்னன்னா, அங்கிள் ஃபோட்டோ தான் அதுக்கு முன்ன நான் பார்த்துருக்கேனே தவிர, உன்னையவோ, அண்ணியவோ ஃபோட்டோல கூட நான் பார்த்ததில்ல. அங்கிள அப்பான்னு கூப்பிட்டதால, நீ அவங்க டாட்டர்ன்னு புரிஞ்சது. நான் இருந்த இடத்துல இருந்து பார்க்க, உன்னையும் அங்கிளையும் தான் தெரிஞ்சது. அண்ணி கூட இருந்ததே தெரியாது. அதோட நீங்க அங்க எதுக்கு வந்தீங்கன்னும் தெரியாது. எனக்கு சின்ஸ் எங்க ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர், உங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க. அந்த வகையில பொன்ராஜ் மாமாவை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தான் நெனச்சேன். அது ரேயா ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும்போது, கரடி வேல பாக்கேன்னு நெனைக்காதீங்க. உள்ள ஒரு சிங்கம் சீறிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா போச்சு. சரித்திரன் இவர்களை தேடி வந்திருந்தான். தாங்கள் இருவரும் வாசல் அருகில் நின்று பேசிக் கொண்டிருப்பதையே இருவரும் அப்பொழுதுதான் உணர்ந்தனர். பரிதாபமாக சரித்திரனை பார்த்தாள் ரேயா. அவளுக்கு இப்போது ஆதிக்கிடம் பேச வேண்டும். எந்த சிங்கத்தையும் பார்க்க விருப்பம் இல்லை. இப்ப உள்ள வந்து உட்காருங்க. சீக்கிரமே சிங்கத்த பேக் செய்து அனுப்பிட்டு, நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு நான் அரேஞ்ச் செய்து தாரேன். ஐ ஓ யூ தட். சிறு சிரிப்புடன் சூழ்நிலையை சமாளித்துக் கொள்ளலாம். என் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு என உணர வைக்கும் எண்ணம் இயல்பாய் சொன்னான் சரித்திரன். ஸோ ரேயு என்னை பார்த்தா தான் வாட்டர் டேங்கை உருட்டி உருட்டி குழந்தை மாதிரி லுக் விடுறதெல்லாம் போல, மற்றபடி அன்னிக்கெல்லாம் என்ன ஹெல்ப்லாமோ செய்து கொடுத்திருப்ப போல. சரித்திரனின் ஐஓயுவை பிடித்து கொண்டான் ஆதிக். ஹலோ, விஷயம் தெரியாம அவசரப்படாதீங்க. அன்னைக்கு உங்க ஆளு என்னை அடிக்க வச்சதுல 4 இடத்துல எனக்கு ஃப்ராக்சர். இவ சரியான ரவ் ட்ராக்கு. என்ன அதை பார்த்து இறக்கப்பட்டு என் ஸ்ரே எனக்கு வாழ்க்கை ஒடுக்க ஒத்துக்கிட்டா. அவன் நல்லவ. பைதவே ரவுடிக்கு போலீஸ் தான் சரின்னு நினைச்சு தான் நாங்க இப்போ இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் செய்யறதே. சரிதானே இடி? சரித்திரன் சொல்ல ஆதிக் சிரித்தான். ரேயாவோ முறைத்தாள். அத்தா, இப்ப கூட ஷாலுவன் நல்லவன்றாங்க. நீங்க மட்டும் என்ன ரவுடின்னு சொன்னதுக்கு கூட சேர்ந்து சிரிக்கிறீங்க. ரேயா போலியாக முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். ஏ இடி, அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போலீஸ்மேன். அதான் நியாயத்துக்கு சப்போர்ட் செய்யறார். இன்னுமா அவள் சரண் வார. இது வேற ரேயு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ கைண்ட் ஆஃப் சிரிப்பு. அத்தா, நான் வரப்போறவர்னு கூட பார்க்காம அடிச்சு துவச்சிருக்கியேன்னு ஒரு ஆனந்தம். அந்த சீனை நினைச்சு பார்த்தனா சிரிப்பு அடக்க முடியல. இப்பொழுது 3 பேரும் சிரித்தனர். மொத்தத்தில் யாரும் வந்தனாவின் ஆர்ப்பாட்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொல்ல வந்ததை கேட்டு முடிக்கும் வரையுமே. வரவேற்பறையில் ஆதிக்கை பார்த்தவுடன் மகா ஆனந்தமாய் வரவேற்றார் ராஜ்குமார். உபயம் சாட்சாத் சரித்திரனேதான். ராஜ்குமார் அருகில் சரித்திரன் அமர, எதிரில் இருந்த சோஃபாவில் வந்தனா அமர்ந்திருக்க, பக்கவாட்டில் இருந்த சிங்கிள் சீட்டரில் சென்று ஆதிக் அமர, அவனுக்கு அருகில் சென்று நின்று கொண்டாள் ரேயா. உட்காரேயா. வந்தனா தன் அருகில் இருந்த காலி இடத்தை காண்பிக்க, இல்ல நான் இங்கேயே இருக்க. அவர் கருத்தில் தனக்கு ஒப்புமை இல்லை என்பதை தெளிவாக காண்பித்தாள் ரேயா. அருகில் பூ ஜாடி வைக்கப்பட்டிருந்த ஒரு அலங்கார நாற்காலி இருக்க, அதில் இருந்த ஜாடியை எடுத்துவிட்டு ரேயா அருகில் நகர்த்தி வைத்தான் அந்த நாற்காலியை சரித்திரன். ராஜ்குமாருக்கு செய்தி தெளிவாக புரிந்தது. இளையவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த திருமணத்தை. அந்த முடிவை யாருக்காகவும் மாற்றவும் அவர்கள் தயாராக இல்லை. ஒரு வகையில் அவருக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிறார்களே, அந்த ஒற்றுமை ஆசீர்வாதம் அல்லவா? காலையில் மகளை புடவையில் பார்க்கவும் அவருக்கே பிரமிப்பாகத்தான் இருந்தது. தன் கைக்குள் இருந்த மழலை மகள் தான் அறியாமலே மங்கையாய் எப்போது மாறினாள்? இப்பொழுதோ அவள் பிடிவாதம் பிடிக்கும் முறை சற்று குழந்தைத்தனமாயும் தோன்றியது. ஆனாலும் அவருக்குமே, ஐயோ, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும் என்ற பதற்றம் எல்லாம் வரவில்லை. மகள் இத்தனை நாள் விஷயங்களை கையாளும் முறையை அருகிலிருந்து பார்த்திருக்கிறாரே. இப்போ சொல்லுமா வந்தனா, என்ன விஷயம்? அப்பா வந்தனாவை பார்த்து கேட்க, முதன் முறையாக இந்த வந்தனா அப்பாவுக்கு எப்படி அறிமுகம் என யோசிக்க ஆரம்பித்தாள் ரேயா. வந்தனாவோ ஆதிக்கை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ராஜ்குமாரிடம், இத உங்க வீட்டில் உள்ளவங்கிட்ட மட்டுமா பேசுறது தான் சரியா வரும் என்ற தனக்கு ஆதிக்கு அங்கிருப்பதில் உடன்பாடில்லை என தெளிவுபடுத்திவிட்டு, ஆனா இப்ப சொல்லித்தான் ஆகணுங்கிறதால சொல்ற என்று ரேயாவை ஒரு கண்டன லுக் விட்டவர்.
உங்க தம்பி அது இறந்தது சூசைட் கிடையாது, அது மர்டர். அதை செய்தது இந்த ஆதிக்கோட அப்பா டேவிட் என நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். சொன்னது வேறு யாராக இருந்தாலும் ராஜ்குமாரின் ரியாக்ஷன், இதென்ன லூசு மாதிரி உளறிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இப்ப சொல்றது டிஜிபி ஆயிற்றே, கேட்டுத்தான் பார்ப்போம். வந்தனாவிற்கு எதனால் இந்த தவறான புரிதல் வந்தது என கண்டு அதை சரி செய்ய முடியும், அப்பொழுதுதான் என்ற ரீதியில் ஓடியது அவர் மனது இப்போது. வந்தனா விஷயத்தை சொல்லத் தொடங்கியதும் ஒரு கணம் கொதித்து போனான்தான் ஆதிக். எப்பேற்பட்ட பழி அது! ஆனால் அதே நேரம் அருகில் இருந்த ரேயா அவன் கையை இறுக்கி பற்றினாள். அப்பொழுதுதான் அவன் சுதாரித்தான். அவனை நம்ப வேண்டியவள் அவனுக்கு துணை இருக்கிறாள். இந்த வந்தனாவோ ஏதோ டிராமா போடுகிறாள். இவனுக்கு ஏதோ டிராப் செட் செய்கிறாள். அது என்னவென தெரியாமல் இவன் ஏன் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டும்? விஷயம் வெளியே வரட்டும். அடுத்து இவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான். சரித்திரனும் ஆதிக்கைத்தான் சப்போர்ட்டிவாய் பார்த்தான். ஒரு மனுஷனோட காதலுக்கு எந்த வகையில் எல்லாம் பிரச்சனை வருது? இப்படி தேடி வந்து கதை சொல்ல ஒரு டிஜிபி இந்த ஆதி கூடவே வரணுமா என்ற ரீதியில் ஓடியது அவன் சிந்தனை. எல்லோர் பார்வையிலும் தன் வார்த்தைகளின் மீது அவர்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை என தெரிந்தாலும் வந்தனா விஷயத்தை தொடர்ந்தார். கடகடவென டேவிட் மலர் விழிக்கு அதியின் புகைப்படத்தை மாற்றி அனுப்பியதில் இருந்து நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் அவர். ஆதிக்கிற்கும் ரேயாவிற்கும் டேவிட் மீது வந்தனாவிற்கும் ஏதோ உள் பகை போல, அதனால் இப்படி பழி போடுகிறார் என்ற ரீதியில் சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. மலர் போய் உங்க அப்பாட்ட அழுததுல உங்க அப்பா அதை நம்பி நீங்க பிரதர்ஸ் யாரும் வர்றதுக்குள்ள அதி பாடியை பறி பண்ணிட்டாங்க. ஊர்ல எல்லார்கிட்டையும் அது சூசைடுனே சொல்லிட்டாங்க. நாட் ஈவன் அ கேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்டு. வலிக்க வலிக்க வந்தனா சொல்லி கொண்டிருந்தார். வந்தனா சொல்வது போல் வெளியூரில் இருந்த சகோதரர்கள் யாரும் சொந்த ஊரை அடையும் முன் அதியின் உடலை புதைத்திருந்தார்தான் ராஜ்குமாரின் அப்பா. தற்கொலை செய்யும் நபர் அதி கிடையாது. இதை கண்டிப்பா போலீஸ் கேஸ் ஆக்கணும் என ராஜ்குமார் உட்பட மற்ற சகோதரர்களும் அதியின் சில நண்பர்களும் கேட்டு பார்த்ததற்கு முரட்டடியாக மறுத்திருந்தார் ராஜ்குமாரின் தந்தை சகாயநாதன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சொட்டு கண்ணீர் விடவில்லை அவர் தன் இறந்த மகனுக்காக. இன்று வரை ஞாபகம் வரும்போதெல்லாம் ராஜ்குமார் மனதை உறுத்தும் அந்த நினைவு. வந்தனா சொல்வது போல் மலர் கதை சொல்லி இருந்தால் தன் அப்பா இப்படித்தான் செய்திருப்பார். ராஜ்குமாரின் மனது நடந்தவைகளை கோர்த்து பார்க்க துவங்கியது. திரும்பி சென்னை வந்ததும் வசிஸை தன் அக்கா ஹஸ்பண்ட் டேவிட்க்கு மாத்தி கொடுத்துட்டு வசீகரன் அவர் வைஃப் மலர்விழியோட அப்ராடு கிளம்பினாங்க. எப்படியோ சமாளிச்சு எனக்கு ஃபோன் செய்து ஏர்போர்ட் வர வச்சு அங்க உள்ள ரெஸ்ட் ரூம்ல வச்சு மலர் என்ன சீக்கிரட்டா மீட் செய்து இந்த கதையை சொல்லிட்டு வசி சார் கூட கிளம்பினாங்க. ஷி ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம்லி கில்ட்டி. மலரால் அதை தாங்கவே முடியல. அதோட பியூலா லைஃப்பை பற்றி கன்சர்ன் வேற அவங்களுக்கு. நான் பியூலாவோட சிஸ்டருங்கிறதாலையும் மலருக்கு அப்போதைக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டுங்கிற காரணத்தாலையும் அவங்க என்னட்ட இதையெல்லாம் சொல்லிட்டு கிளம்பினாங்க. கனடா ரீச் ஆனதும் எப்படியும் என்னை காண்டாக்ட் செய்கிறேன்னு சொன்னாங்க. வசியை பாதிக்காம அதே நேரம் ரியல் கல்பிரிட் பனிஷ் ஆகிற மாதிரி செய்யணுங்கிறது அவங்க எய்ம். பட் இப்போ வரை அவங்க காண்டாக்ட் செய்யலை. அதை விட அந்த டேட்ல கனடா கிளம்பின எந்த ஃப்ளைட்டிலும் அவங்க போர்டு ஆகவே இல்லைன்னு ரெக்கார்ட் சொல்லுது. அவங்க கனடாவில் என்டர் ஆனதாகவும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. தே சிம்ப்ளி வனிஷ்ட். ராஜி என்ற ராஜவந்தனா கதையை சொல்லி முடிக்கும் போது ஆதிக் உட்பட அனைவருமே ஒருவித அமைதி நிலைக்கு வந்திருந்தனர். சில தகவல்கள் புதிது என்றாலும் அதில் உள்ள பல தகவல்கள் அவர்கள் அறிந்தது அல்லவா? இப்போ பியூலா எப்படி இருக்காங்க? ரேயாவின் குரலில் ஆழ்ந்த சோகம் ஒலித்தது. நடந்தது என்னவோ? ஒரு வகையில் பார்த்தால் யாரும் உயிருடன் இல்லை என தெரிகிறது. ஆனால் பியூலா, அவளும் அதுக்கு பிறகு ஃபியூ மந்த்ஸ்ல அதிகிட்ட போறேன்னு. வந்தனாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.